ஃப்ரெண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம தமிழ்லைன் பார்த்தோன்னா உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். எப்பவுமே சிஎஸ்கே பற்றி இந்தியா பற்றி மட்டும் தான் பேசுவான். இப்போ புதுசாக வந்து மும்பை இந்தியன்ஸ் பற்றிலாம் பேசுகிறானே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஆக்சுவலாக நான் பேசக்கூடாதுன்னு இல்லை, இப்போ நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் அப்படி தான். நீ எப்பவுமே சிஎஸ்கே பற்றி மட்டும் தான் பேசுவியா, ஏன் தமிழ்நாட்டில் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆர்சிபிலாம் ஃபேன்ஸ் நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஸோ எஸ்ஆர்ஹெச் கூட நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்குன்னு தான் உண்மை. ஸோ இப்போ அதற்கான டைம் அமைஞ்சதுனால தான் சொல்ல போகிறேன். ஸோ மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா இருக்கிற டீம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் தான் வந்து ரீட்டைன்டு பிளேயர்ஸ் வந்து அதிகமாக தேவைப்பட ஒரு டீமாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் கேகேஆர் ஷாருக்கான் எந்த அளவுக்கு குரல் கொடுத்தாரோ அதே அளவுக்கு வந்து மும்பையும் வந்து சைலண்ட்டாக வந்து மூவ் பண்ணாங்கன்றதான் உண்மை. ஸோ ரிட்டென்ஷனும் அதிகமாக வேணுன்றதுக்காக ஸோ எப்படி பார்த்தாலும் மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரீடென்ஷன் பெரிய தலைவலியாக தான் இருக்கும்போது நம்ம சிஎஸ்கேல தோனியை வச்சுக்கிட்டு இவ்வளோ தலைவலியை ஃபேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸுக்கு அது பெரிய தலைவலியாக தான் இருக்கும். ஸோ இப்போ மும்பை இந்தியன்ஸில் 4 பிளேயர்ஸ் ரிட்டைன் பண்ணோம் அப்படின்னா யாரை பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் தான். ஃபஸ்ட்டு வந்து ரோஹித் சர்மா பண்ணுவேன்னு நினைப்போம். ஆனால் ரோஹித் சர்மா பண்ணுவாங்களா இல்லாட்டி ஹர்திக் பாண்டியா பண்ணுவாங்களா? ஸோ ஓப்பனிங்கே வந்து அங்கே கிளாஷ் அதிகமாகிடுச்சு. ஸோ இதை வந்து ஃபேன்ஸ் எப்படி ஏற்றுக்க போகிறாங்கன்னு தெரில. ஸோ அதை மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தான் இப்போ எல்லாரோட கொஸ்டின் மார்க்கும் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் விட மும்பை இந்தியன்ஸ் தான் பெரிய தலைவன்றது உண்மை தான். ஸோ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் மும்பை இந்தியன்ஸ் அப்படி எடுத்தோன்னா அவங்களோட சாய்ஸ் ஃபஸ்ட்டு எதுவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹர்திக் பாண்டியா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதற்கு அடுத்தபடியாக செகண்ட் ரீட்டைன்டு பிளேயர்னால் கண்டிப்பாக வந்து ரோஹித் சர்மா இருப்பாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நிறைய பேர் கேட்கலாம் ரோஹித் சர்மா தான் அவங்க டீமில் இருக்க போகிறதுலே அதை பற்றியே எனக்கு பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸோட சாய்ஸ் இதுவாக தான் இருக்குன்றதை நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொன்னதில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஹர்திக் பாண்டியா, 2வது ரோஹித் சர்மா, அதற்கு அடுத்தபடியாக கண்டிப்பாக பும்ரா தான். அதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. 4வது பேர் கண்டிப்பாக சூரியகுமார் யாதவ் தான். ஸோ இந்த 4 பேர் தான் மெயினாக அவங்க ரிட்டைன் பண்ண ஒரு பிளேயர்ஸ். அப்போ ஃபாரின் பிளேயர்ஸ் ஸோ அதுக்கு வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரிட்டென்ஷன் பிளேயர் ரூல்ஸை வந்து பொறுத்தா இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஃபாரின் பிளேயர் மஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிம் டேவிட் தான் இருக்கும். அப்போது இந்தியன் பிளேயர்ஸை யாரை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் மார்க் வரும். ஸோ இதே கன்ஃபியூஷன் தான் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ 4 ரீட்டனில் ஒரு ஃபாரின் பிளேயர் கண்டிப்பாக 3 பிளேயர் மட்டும் தான் இந்தியன் பிளேயர் ரீட்டைன் பண்ண முடியும். ஸோ அந்த 3 பிளேயர் வந்து கண்டிப்பாக ரோஹித் சர்மா அண்ட் ஹர்திக் பாண்டியா அண்ட் பும்ரா இருப்பாங்க. அப்போது சூரியகுமார் யாதவ் அதாவது நம்ம கரண்ட் இந்தியன் டீம் கேப்டனை ரிலீஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னா வேறு ஆப்ஷன் அவங்களுக்கு கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இதற்கு பதிலாக வேறு யார் ரிலீஸ் பண்ணால் நீங்கள் நினைக்கிறோம் அதையும் கண்டிப்பாக கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு நடுவில் சோஷியல் மீடியா இன்னொரு பெரிய விஷயம் என்ன போய்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சூரியகுமார் யாதவ் அண்ட் ஹர்திக் பாண்டியா இவங்க 2 பேர் கிளாஷ் போயிட்டுருக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட் நடந்த பேச்சுவார்த்தையில் நிறைய விஷயங்கள் வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து சூரியகுமார் யாதவ் வந்து ஒன்று என்னை வந்து மும்பை இந்தியன்ஸ் கேப்டனாக ரிட்டைன் பண்ணுங்கள், செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்றாராம். இல்லை அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு பிளேயர் ரிட்டைன் பண்ணுங்க, எனக்கு கேப்டன்சி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியாவோட கன்சல்ட் பண்ணும்போது இது 2ல் ஏதாவது ஒன்று நடந்தால் கூட கண்டிப்பாக நான் டீமில் இருக்க மாட்டேன். ஆக்சுவலாக இப்படிலாம் பேச வாய்ப்பு இல்லை. ஆனால் இது சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மாதிரிலாம் பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்லி வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு பாசிபிள் இல்லைன்னு தான் நான் சொல்ல. இருந்தாலும் அந்த கிளாஷ் வந்து உள்ளுக்குள்ள கண்டிப்பாக இருக்குன்றதான் ஃபேக்ட்டு. பும்ரா அண்ட் ஸ்கை இவங்க 2 பேருமே ரோஹித் சர்மா கீழே தான் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு ரிட்டர்னில் வந்து நான் ஹர்திக் பாண்டியா சொல்லியிருந்தேன். ஸோ செகண்ட் பிளேயரை வந்து ரோஹித் சர்மாவை சொல்லியிருந்தேன். ஸோ செகண்ட் பிளேயர் ரோஹித் சர்மா இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பும்ரா அண்ட் ஸ்கை வந்து அதுக்கு அடுத்து வர்றதுக்கு எந்த ஒரு தயக்கமும் இருக்க போகிறதில்ல. எனக்கு தெரிஞ்சு சூரியகுமார் யாதவ் கேப்டன்சி தருவாங்களான்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹர்திக் பாண்டியாவுக்கு தான் கேப்டன்சி கொடுப்பாங்கன்றது தான் எனக்கு ஃபேக்ட்டு. அதுதான் உண்மை. ஸோ அப்படி தான் கொடுக்கணும். ஆனால் மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ இது சின்ன பிள்ளைத்தனமாக வந்து சரி அப்படி மாற்றிட்டாங்களா இந்தியன் டீம் நம்ம இப்படி மாற்றிடுவோன்ற மாதிரி மாற்ற மாட்டாங்கன்னு தான் நான் யோசிக்கிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கணும் கண்டிப்பாக அதிகம் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ரிலீஸ்டு பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய ஸ்டார் பிளேயர்லாம் ரிலீஸ்க்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆர்டிஎம் இருந்தால் கூட யாராவது 2 தான் வந்து பிக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த ஆர்டிஎம்மில் கண்டிப்பாக வந்து நான் சொன்ன மாதிரி சூரியகுமார் யாதவ் இருப்பார்கள். அதற்கு அடுத்தபடியாக வந்து அது வெளிநாடு பிளேயராக இருக்கட்டும், இல்லாட்டி இஷான் கிஷன் அண்ட் திலக் வர்மா இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் யாராக இருக்கும். ஸோ இஷான் கிஷன் சொன்னால் நான் ஆல்ரெடி சொன்ன வீடியோஸ் ஞாபகத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ இஷான் கிஷன் ஆக்ஷனில் வந்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து இஷான் கிஷனுக்கு தான் போவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒரு கீப்பிங் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கேக்கு தேவை தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நான் சொன்ன மாதிரி பண்ட் இருந்தாலும் பண்ட் வந்து ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம சிஎஸ்கேவுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்னால் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் இருப்பார். மேக்ஸிமம் இஷான் கிஷன் சிஎஸ்கேக்கு விளையாடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு தான் நான் சொல்வேன். ஸோ எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் கண்டிப்பாக அவரை பை பண்ண தான் நினைப்பாங்க. ஸோ நான் சொன்னதில் ஏதாவது சந்தேகமோ இல்லாட்டி தப்பு இருந்தால் கண்டிப்பாக அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயம் மும்பை இந்தியன்ஸில் வந்து கிளாஷ் போயிட்டுருக்குன்னு தான் உண்மை. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்போது பர் டீமுக்கு வந்து 150 crores அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஸோ அதை கூட வந்து கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு ஃபேவர் அமையும். ஸோ டீமில் இருக்க 3 பேருக்கும் வந்து ஈக்குவலாக கூட அவங்க வந்து ஃபண்டை பிரித்து கொடுத்தலாம், ஒரே ப்ரைஸ் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி என்னன்றது அவங்க ரிட்டென்ஷன் அறிவித்த பிறகு நமக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ரிட்டென்ஷன் அறிவித்த பிறகு கூட எந்த பிளேயர்ஸ் அவங்க ரிட்டர்ன் பண்ண போகிறாங்கன்னு அவங்க ரிலீஸ் பண்ண பிறகு தான் நமக்கே தெரியும். ஸோ இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ தொடர்ந்து வீடியோக்கு ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி நிறைய ஐபிஎல் அப்படி சொல்லி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடுபடுறது சண்முகம்.